எங்கட திவானா வீடு வந்துட்டோம். வீடியோவில் அப்படி தெரியுது, எல்லாம் தெரிஞ்சு. நம்ம சொந்தங்கள் வெளிநாட்டில் இருந்து அவங்கள்ட்ட ஹாலிடேயை சந்தோஷமாக சிறப்பிக்கிறதுக்காக வந்து அவங்களோட சொந்த தாய் நாட்டுக்கு வந்து, அதாவது நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. மட்டக்களப்பு ஸ்பெஷல் பிரியாணி ஒரு பிரச்சனை இல்லை தான் விருப்பம். பசியில கேட்காம சொன்ன தண்ணியை குடிச்சிட்டு போகிற நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லி அப்படி ஒரு கஷ்டப்படுறாங்க. 5 வயசுக்கு முதல்ல நாங்கள் சாப்பிடாம கூட படுத்துருக்கோம். அவ்வளவு சாப்பாடு இல்லாமல் படுத்துருக்கோம். இப்போ வேலை இல்லைன்னு சொன்னால் நான் இங்கே மட்டக்களப்பு வந்திருக்கே மாட்டேன். முதல் தரம் தான் மட்டக்களப்பு வீடியோ செய்தீங்கட்ட எவ்வளோ சனங்கள் இருக்கணும், என்ன பெற்றுக்கொள்றதுக்கான கஷ்டப்பட்ட சனங்கள் இருக்கணும், செய்கிறதுக்கு ஆக்களும் இருக்கணும், அதை கொண்டு போய் கொடுக்குறதுக்கும் நீங்கள் இருக்கிறீங்க. அதை தடை பண்ணியிருக்கிறா எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தனே உங்களுக்கு எப்படி தோணும், நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வரும்? வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஸோ இன்றைக்கு ஆர்ஜே வித் கேஜே சேனலில் வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த நாட்களில் வந்து நிறைய பேர் நம்ம சொந்தங்கள் வெளிநாட்டில் இருந்து அவங்கள்ட்ட ஹாலிடேயை சந்தோஷமாக சிறப்பிக்கிறதுக்காக வந்து அவங்களோட சொந்த தாய் நாட்டுக்கு வந்து, அதாவது நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்குன்னு நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நம்மளோட சொந்தங்கள் நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து எங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வந்து கண்ணனங்கள் என்ற ஒரு ஆள் ஃப்ரான்ஸிலேருந்து இங்கே வந்தது. ஸோ கண்ணனங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் எங்களை சேனலில் ஆரம்பத்திலிருந்தே வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப், தனிப்பட்ட முறையிலும் சரி, சேனல் மூலம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணதும் சரி, நிறைய நாளாக எங்களோட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் வீட்டை யாராச்சும் வந்து அந்த லஞ்ச் கொடுத்த வீடியோ எல்லாம் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு, தம்பி நாங்கள் வந்தால் இந்த லஞ்ச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தவர். நான் சொல்லியிருந்தேன், அங்கே நீங்கள் இல்லை யார் வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு கூட தயாராக இருக்கிறோம். ஸோ என்று சொல்லி சொன்னால் உண்மையிலேயே அதான் எங்களோட சந்தோஷமும் வேறு. ஸோ நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த விருந்து காத்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து இப்போ நேற்று முதநாத்து வந்து இங்கே வந்திருந்தோம் மட்டக்களப்பு. இன்றைக்கு வந்து நான் வீட்டை வந்து சாப்பாடு கூப்பிட்டுருந்தேன். அவரை தான் நான் கூப்பிட போகிறேன். ஸோ உண்மையிலே வந்து இதுதான் எங்களோட சந்தோஷம். யாராச்சும் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள சந்தோஷமாக கவனித்து நல்லபடியாக அனுப்புறது. ஸோ நான் இப்போ வந்து அவங்கள கூப்பிட போகிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இருந்தாலும் உங்களை பழுகாமம் அன்புடன் வரவேற்கிறது. சந்தோஷம். கோயில் நல்லா தான் இருக்கு எல்லா இடம். இந்த டைமில் அதாவது 4ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் வரைக்கும் தொலைச்ச எல்லா கோயில்களும் கதை திறக்க வேண்டிய கதை திறக்கின்ற அந்த விசேஷ நாள். அப்படி எப்படி பாதைகள் பார்த்தீங்களா? இது போட்டுருக்காங்க, பரவாயில்லை. என்ன காங்கிரீட் வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நிறைய நாளாக வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்களோ வருதா? திடீர்னு பார்க்கல வந்து உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கல இந்த இடங்கள் கொஞ்சம் தெரியும் தானே, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நேரடியாக பார்க்கல கொஞ்சம் நார்மல் தான். அது இங்கே இல்லை இடம் தான் எடிட்டிங் பண்ணுறது. வீடியோவில் பார்க்க அப்படி தான் இருக்கும். அது நார்மல். நேரடியாக பார்க்கல இல்லை அப்படியே அதுக்காண்டி இல்லை. ஓகே, இந்த பரவாயில்ல ஓரளவுக்கு. நீங்கள் ரோட்டுக்குள்ள அவங்கள இங்கே அடிக்க தான் காசு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து இதான் கேட்ட மாதிரி கேள்வி நீங்கள் கேட்டு தான் அதான் பார்த்துறேன். நீல கலரில் இருக்கின்ற அதான் பார்த்துட்டு வித்தியாசம் கிடையாது. எங்கட திவானா வீடு வந்துட்டோம் பாருங்கள்.
இப்போ திடீர்னு பாருங்க அப்படி இருக்கு வீடியோ பார்த்தது. நான் வீடியோ பார்த்ததுக்கு நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. வீடியோ பார்த்து பெருசாக இருக்குது. ரெடியா நல்லா இருக்கு. அம்மா வணக்கம். ஐயோ பசி வாங்கிட்டு வரல மறைக்குள்ள இருந்தது. எல்லாம் வீடியோவில் பெரிய பெரிய தெரியுது அப்படியே. வணக்கம். அப்பா இல்லையா? கிளிக்கிறேன் வாங்கோ. வீடியோக்கெல்லாம் பெருசு எடுத்து போட்டுக்கிறீங்க. இல்லை அதை வீடியோவில் உங்களுக்கு அப்படி தெரியுது எல்லாம் தெரிஞ்சு வச்சா. ஓகே வீடு பார்த்து வந்தாச்சு. நாங்கள் இங்கே வரப்போறான்னு சொல்லக்குள்ளே வந்து சொன்னார் என்ன சாப்பாடு வீடியோவில் பார்த்துருக்காராம். இல்லைங்க பார்த்தேன். நீங்கள் எல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 95% வீடியோ பார்த்துருப்போம். அதை ஒன்று ரெண்டு சில மிஸ் பண்ணியிருப்போம். வீடியோ ஆரம்பத்தில் மிஸ் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன். இப்போ நான் பார்க்காட்டியும் எங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விருப்பம் பார்ப்போம். ஓகே உண்மையாவது வந்து சந்தோஷம். எல்லோரும் வந்து வந்தால் வீட்டை வந்து சாப்பிட்டு போதான் சொல்கிறாங்க. மெயினாக சில டைம் வந்து சோனோம் கரைச்சா இப்போயும் சொன்னார் வரைக்கும் வந்து நானே ஃபஸ்ட் டைம் தான் மட்டக்களப்புக்கு வந்து நானே ஃபஸ்ட் டைம் தான். நான் அதுவும் இவங்க இருந்தபடியே தான் நானும் வந்த சந்தர்ப்பம். இல்லையண்டா எனக்கு சந்தர்ப்பம் இல்லை இங்கே வாரத்துக்கு. முதல் வந்திருக்காரு. அது எங்கே அதுவும் இவரை கேட்டுத்தான் கேட்டு ஓகேன்னு தான் வந்தேன் நான். சாப்பிடுவோம் சாப்பிட ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி. ஓகே அப்படி பசிக்குதா? இல்லை இல்லை உங்களுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ண வைக்கல. இல்லை இல்லை நோ இல்லை இல்லை ராஜ விருந்து இல்லை மட்டக்களப்பு ஸ்டைல் அப்படி இல்லை. அவர்களுக்கு சாப்பாடு கூப்பிட்டு கொடுக்குறன்றது ஒரு சந்தோஷம் இல்லை. அதில் எங்களுக்கு சந்தோஷம். நான் ஒரு கடிச்சு பார்ப்பேன். வீட்டு கடிச்சு பார்ப்பேன். எலும்பிரைப்புன்னு தான் நினைக்கிறேன். இந்த சனிக்கிழமை தானே இப்போ நான் இந்த வந்தது. இப்போ மெயினாக என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்தவர். அவர் குடும்பம் அவர்கிட்ட அண்ணாண்ட மகளுக்கு வீடிங். அப்போ அதோட சேர்த்து இப்படி வந்தால் இப்படி வரலாம்ன்ற ஒரு ஐடியாவில் தான். விட மாட்டேன்னு சொன்னவங்க ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தனியாக விட மாட்டேன். ஒரு இடம் தனியாக போகிற இல்லை. நாங்கள் லாஸ்ட் அப்போ வந்தீங்க ஃபேமிலியோட 23 வந்தேன். ஓகே 2023 11 மணி 10 மணி. மகள் சொன்னவ திவான் வீட்டை போனோன்னா வீடியோ காலில் கதைக்கணும் சார். இவ தெரியுது யாரண்டு? யாரு? திவானாண்டி அம்மா. இந்த வணக்கம். அதிசயம் நடுவில் சொல்லி விலங்கையில் மாற்றி விலங்கையில் சோவாலாம் இருக்கிறோம். அவரும் அப்புறம் நக்கலை கழிக்கணும். நம்பலாம் இருக்கு. வணக்கம் இல்லைங்க வரையிலே நீங்கள் நேரில் வரையிலே சந்தோஷமாக கதைச்சு. இங்கே யாரு திவான் அப்பா இருக்கிற பாருங்க. திவாண்டி அப்பா. நான் யார் என்ன யாருங்க கதைங்க கதைங்க. சொல்லுங்க நீங்க எப்படி? நாங்க இருக்கிறோம். இதுக்கு உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம் நாங்க தானே. அப்படியா? சமையல் எல்லாம் போடுவீங்க மகனோட சேர்ந்து? எல்லாம் பாக்குறோம் நாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அந்த சமையல? நீங்கள் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அந்த சமையல? பெரிய விஷயம். உயிரோட இருக்கிறீங்க. அம்மாண்ட சமையல சமைச்சு உயிரோட இருக்கிறீங்க நீங்க. பாத்தீங்களா எப்படி சொல்றானுங்களே. நீங்க அப்படித்தான் சொல்லுவீனா?
ஆனா அம்மா மற்ற சாப்பாடு தான் வேணும். அது சரியோ அம்மாவோட சாப்பாடு வேணும் இந்த அளவுக்கு குழந்தைக்காங்க. நாட்டுக்கு வந்த கட்டாயம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். நாங்கள் வந்த கஷ்டம் கவரேஜ் சும்மா சும்மா திவான்னா மைக் ஒளி விட்டுருக்கான். ஃபுல் இன்டர்வியூ எடுக்கிறோம் இப்போ. ஏதோ நடக்குது. இதுதான் இந்த மூத்த மகள் தான். மூத்த மகள் அவை 2 பேரும். நீங்களும் வீடியோ செய்கிறாங்க கேள்விப்பட்டிருந்தாங்க. இவரையும் காண இல்லை எங்களுக்கு. இவதான் இதுக்காக உங்களை மாத்திரம் அனுப்பிடுவோம். கிஷோர் அங்கே 2 எடுக்கிறார். முழுவதும் வீடியோ ஷூட் நடக்குது. நாங்கள் வீடியோவில் காய்ச்சி நேரில் வந்து சந்திச்சிட்டோம். சரி சரியம்மா வேறு என்ன வைக்கிறேன்னா அப்புறம் அடிக்கிறேண்ணா. ஓகே பிரச்சனை நான் அப்புறம் அடிக்கிறேண்ணா. சாப்பிட அப்புறம் அடிக்கிறேன் அப்புறம். ஓகே சந்தோஷம். இவதான் மூத்தவ 20 வயசு. 20 வயசு. 3 பொம்பளை பிள்ளை இல்லை. ஓகே எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறாங்களே அது பெரிய சந்தோஷம். எல்லாரும் இவதான் வந்த ஸ்கூலில் வந்த உடனே என்னதும் தெரியாது பிடிச்சி கொண்டுது. என்னென்னு ஏன் பிடிச்சன்னு தெரியாது பிடிச்சி கொண்டுது. அப்போ அதில் இருந்து எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். சந்தோஷம். ஹீட் வந்து தாங்கினா அவருக்கு அதான் பிரச்சனை. அவ்வளோ பரவாயில்ல ஒன்றும் செய்யலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லை எங்களுக்கு என்ன நாங்களும் கணக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆள் அவரு. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்களும் அந்த பார்க்குறாங்கலாம் அந்த இவியண்டே அந்த மெயினாக பார்க்குறதுக்கு இவியல்ட அந்த என்ன கதை பேச்சு ஆக்களோட அந்த பழக்க வழக்கங்கள் இப்போ நார்மலாக அதுதானே. இப்போ முக்கியம் அதுதானே. நீ தெரியாது பிள்ளைகளோட கதைக்கிற விதங்கள் ஆக்களோட கதைக்கிற விதங்கள் அதெல்லாம் ஒரு சந்தோஷம். அதுதான் நானும் சொல்கிறேன். கதைக்கிற பேரில் சொல்கிற விஷயம் இதுதான். நம்ம யாரோட பழகிறனாலும் நல்ல மாதிரியாக பழகி கொள்ளணும். அதான் அதை என்ன சொல்கிறது அது சொல்கிற அப்பா அம்மாண்ட இதன்னு சொல்கிற பழப்பு. நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்குள்ளேயே நான் அடுத்த வரதை வேண்டி சுரண்டி செய்யணும் வந்து செய்ய மாட்டேன். எண்டத்தை கொடுத்து போட்டு வருவேன். அப்படியே தான் நம்மளை கஷ்டப்பட்ட ஆகல இன்னும் ஏற்றிருப்போம். நாங்கள் டிராக்டர் வேலைக்குள்ளேயும் கூட சாமான் ஏற்றிருப்போம். ஒரு ஆள் ஒரு சீமந்துக்கு 10 ரூபா கொண்டு வாங்கிஞ்ச நான் கடையிலேயே மாட்ட மாட்டேன். ஏற்றி கொண்டு கடை பிள்ளரையும் கொடுத்து போட்டு வந்துடுவேன். அவங்க காசு தருவாங்க நான் மாட்ட மாட்டேன். எனக்கு அது விருப்பம் இல்லை. இப்போ நாளைக்கு நம்ம இன்றைக்கி செய்கிறோன்னா இதை நாளைக்கு நமக்கு இன்னொரு வந்து செய்வேன். அந்த அளவுக்கு செஞ்சுக்கண்ணா நன்மை செய்ய போனதான் பிரச்சனை இருக்கு. அது உண்மைதான். அது உண்மைதானே. அது எல்லா இடம் இருக்குது. அப்போ இங்கே இல்லை எல்லா இடம் நன்மை செய்கிறார்கள் தான் கூட பிரச்சனை வரும். ஆனால் அது அதெல்லாம் நாம் குறைஞ்சபட்சம் பிள்ளைகளுக்காக போய் சேரும். அது நல்லது கிடைக்கும். நம்ம வாழ்ந்ததெல்லாம் பிள்ளைகளுக்காக தான். இந்த வாழ்க்கையில் நம்ம அந்த முழுதும் பிள்ளைகளுக்காக தான். என்ன சொல்லுவேன்டா அப்போ வந்து இப்போ கொடுக்கணும் அதை திரும்ப கிடைக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறது எவ்வளோங்குதான். சிலர் கொடுக்குறவன பைத்தியக்காரன் நினைக்கிறார்களும் இருக்கணும். சில இல்லை நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம சாப்பிட்டா மிச்சத்தை இன்னொரு அளவுக்கு கொடுக்கணும். எந்த கையில் இப்போ 5 ரூபாய்க்கு யாரும் பிச்சை எடுக்கக்குள்ள 5 ரூபா தான் இருக்கேன்டாலும் அதையும் கொடுத்து போட்டு வந்துடுவேன். நான் எனக்கு என்ன பற்றி சிந்திக்கிறல நான் மற்ற ஆக்களை தான் சிந்திக்கிறேன். அப்படி கொடுத்தால்தான் நம்ம கொடுத்து பிள்ளைகள் இப்படி எல்லாம் இருக்கிறேன் தானே. அதான் தேவை. அதான் சந்தோஷம். நான் 15 நாள் லீவு. இங்கே 3 நாள். இன்றைக்கு நாளைக்கு வெளியிட்டு வந்தேன். இன்றைக்கு நாளைக்கும் நீ வெளில அங்கே கொண்டு விட்டால் என்னை கொண்டு கொழும்புல விடணும். மற்ற அங்கெல்லாம் திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன். யாழ்ப்பாணத்தில் ஒரு 3-4 நாள். அப்புறம் ட்ரிங்கோவில் ஒரு 3 நாள்.
பிறகு திரும்பி கொழும்பில் வந்து 4 நாள் என்ன ஒரு 4 ஃப்ரெண்ட் வந்து நாங்கள் ஒரு கொழும்பு போய் இன்னும் சேர்ந்து தான் நாங்கள் பயணம். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிற்கிறார், அவர்கிட்ட அண்ணன் மகன் கல்யாணம் விட அதில் 2 ஒன்று தான் வந்து நாங்கள் அப்போ நீ அவர்கிட்ட கல்யாணம் விட்டு பிஸியாக இருக்கட்டும் ஒன்று நான் டப்புன்னு அந்த கப்பில் நான் ஏற்கனவே முடிவு எடுத்தேன் அந்த கப்பில் நான் இங்கால வந்துட்டு வேணும்னு சொல்லி. ஓகே, ரொம்ப முன்னாடி நல்ல சந்தோஷம், பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சந்தோஷம். எங்கள் நாங்கள் சொந்த மண்டு இல்லை, வேற என்னதை கண்ட அவ்வளோதான், ஒரு சந்தோஷம் தான். அது வேற இது என்ன முடிஞ்சா சார் அப்பா சொல்ற வேற நமக்கண்டே இருந்து மிஞ்சின கொடுக்குற சில விஷயங்கள் சொல்றாங்க, ஹெல்ப் பண்ண கொடுக்குற காசை எடுத்து கொள்ளையடிக்காங்கண்டு. ஆனால் கொடுக்குற ஆளுக்கும் வேண்ட ஆளுக்கும் தான் தெரியும் அந்த விஷயம். இடையில இடக்கிறாக காய்க்கிறதுல எந்த விஷயம் அதான் அவை 2 பேருக்கும் தான் தெரியும். கொடுக்காதவனுக்கும் இந்த பெற முடியாதவனும் தான் அது கதைக்கிறது. மற்றபடி அந்த கதைக்கிறாங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் நான். இப்போ நீங்கள் கொடுக்கல இன்னொரு ஆளுக்கு, அதை அவருக்கு போய் சேருதோ இல்லையோ அது விஷயம் பெரிய இல்லை. நம்ம கொடுக்குறதோ கொடுக்கலையோ, நமக்கு கொடுக்க விருப்பமோ கொடுக்கலையோ, இதை கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவர் கொடுத்தும் அவர் என்ன செய்ய போகிறாரு? 10 நாளைக்கு வாழ்வார், அப்புறம் எங்கே கொண்டு போகிறாரு சொல்லாது. எல்லாம் நம்ம நிலத்துக்கு போகிற ஆக்கள் தான், அவ்வளோதான். ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. இங்கே உண்டு நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உடுத்திய சாரன் கூட சொந்தம் இல்லை. இல்லை உண்மைதான். கொண்டு தாகக்குள்ள புதிய ஒரு உடுப்பை பண்ணி கொண்டு காட்டுருவாங்க. ஆனால் நம்மளோட உடுப்பு அவ்வளோ வந்து இருக்கும். ஏன்னா நாங்களும் சின்னல இனி இல்லைன்னு கஷ்டப்பட்டுனாங்க. இனி இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு என்ன காரணம், எங்கட அப்பா நல்லா குடிப்பார். எங்கட அப்பா குடிப்பார் 100 ரூபா உழைப்பார் என்றால் 50 ரூபாய்க்கு மேலே குடிப்பார். ஆனால் நாங்கள் 8 பேர். அப்போ சின்ன நாங்கள் 4 நாள். எல்லாருக்கும் ஒரு அக்கா தான் மோசம் போயிட்டா மட்டும் இருக்கிறோம். அப்போ என்னன்னு சொல்கிறது, 5 வயசுக்கு முதல்ல நாங்கள் சாப்பிடாம கூட படுத்துருக்கோம். அவ்வளோ சாப்பாடு இல்லாமல் படுத்துருக்கோம். சாப்பாடு இல்லாமல் நான் இப்போ நடுவில் சொல்கிறேன், நான் பசியில் கேட்காம சொன்ன தண்ணியை குடிச்சிட்டு போகிற நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லி அப்படி ஒரு கஷ்டப்பட்டுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு தடவை இப்போ கொடுக்க கூட சந்தோஷமாக இருக்குது. அதான் உண்மையும் அந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். நாங்கள் அந்த அளவுக்கு கஷ்டமாக அனுபவிக்கல, அப்பாக்கள் அதை விட இல்லை. சரி, நாங்கள் கடவுள் நாங்கள் அந்த கஷ்டத்துக்கு தம்பி சொல்ற மாதிரி நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அந்த கஷ்டம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். நாங்கள் கருவாக்க போய்க்கோம். இன்றைக்கு போயிட்டு 1 மணிக்கு நெல்லை பிறகு கொண்டு குத்தி தான் அன்றைக்கு சமைச்சு சாப்பிடுவோம். சில நேரத்தில் மதிய சோறு இல்லாமல் தெரிஞ்சிருப்போம். அந்நேரத்துல சாப்பாடை பற்றி நாங்கள் எதிர்பார்க்கல. மதிய சோறு இல்லாட்டியும் இப்படி திரிஞ்சு நாவப்பழம் மாங்காய் அதுகளை ஆஞ்சி திண்டு வகுத்தை போய் கொள்வோம் எங்களை பாட்டுக்கு சின்ன வயதில். அப்படி கஷ்டப்படியும் நான் பட்ட கஷ்டம் இந்த பிள்ளைய படப்படாண்டு தான் இந்த அதான் முக்கியம். அதுக்காக தான் நான் கஷ்டப்படுறது. இப்போ என்ன சொல்கிறதுல நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ அதுக்காண்டி நாங்கள் ஒவ்வொன்றும் இல்லை, எங்களால் முடியுமா ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்கிறோம். அதான் நமக்கு ஒவ்வொன்று பெரிய வாழ்க்கை இல்லை. 3 பிள்ளைகள் 3 சந்தோஷமா இருந்து இந்த பூமாதியில் பிறந்துட்டோம். பிறந்த வாழ்க்கையை நல்ல சந்தோஷமா திண்டு கழிச்சு போயிடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எங்களுக்கு இப்போ இங்கே மாதிரி இப்போ எங்களுக்கு அங்கே எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு சொத்து செக் பண்ண வேண்டாம், அந்த பிரச்சனை தேவையில்லை. இப்போ நல்ல ஒரு படிப்பை கொடுத்துட்டா ஓகேப்பா. அது அவியல் அப்புறம் எங்களை நல்ல வழியில் கொண்டு விட்ட வேண்டாம், படிப்பையும் கொடுத்த வேண்டாம், அவியல் எங்களை பார்க்கணும். மற்ற இன்னொரு விஷயம், நம்ம கூட உழைச்சி சொத்து சேர்த்து வச்சுதான் சோம்பறி ஆயிடுவாங்க. பிள்ளைகளை சொன்னதான் சோம்பறி ஆயிடுவாங்க. நம்ம டெல்லிக்கு தானே என்ற எண்ணத்தில் சோம்பறி ஆகி அங்கே சென்று ரவுடி தரத்தில் போயிடுவாங்க. அவையிலும் உழைக்கணும். கணக்கு காசு இருந்தால் சொந்தம் கணக்கு இருக்கும். சொந்தம் உழைச்சி வாழணும், எல்லாரும் உழைச்சி வாழணும். இப்போ ஒரு கோழி, உதாரணத்துக்கு ஒரு கோழி எடுத்து வைங்க, அது ஓரளவுக்கு கொத்தி தின்னு மறைக்குன்னா அது கூட்டிக் கொண்டு சாப்பாடு விடுவோம். அது கொத்தி தின்ன பழகி விட்டு வச்சுக்காது, தள்ளி விடுவோம். அது தேடி கொடுக்கறல, அந்த கோழிக்கு காட்டி கொடுக்குறது, இந்த வழியில நீ இப்படி சாப்பிடுறது. அதுக்கப்புறம் அது தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் அவர வாட்டுக்கு தான் அவர் வாழணும். அதுதான் இல்லாது. சரி, சாப்பாடு போடுவோம். பார்க்கலாம்.
இதுக்குள்ள கலவுற பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் ஒன்று நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்க. இப்போ இது நாங்களும் குடும்பத்தோட இருக்கிறோம், யோசிக்காதீங்க. ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் சந்தோஷம். எங்களை வீட்டை வந்து ஒரு நிறைய சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு போகிற போட்டோ எடுக்கட்டுமாம்மா விடுங்க. இல்லை நீங்கள் போட்டுதாங்க கணக்கை போடாங்க, கொஞ்சம் போட்டுதாங்க. நான் தேவை என்ன போட்டு நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். என்ன நகரையில் இருக்கா சொல்லிடுங்க. இது வெள்ளரிசி சோறு. நான் வேறு ரெண்டு பிள்ளை சந்தோஷம் ஒரு சாப்பாடு செய்வீங்க. இதை விட வேறு என்ன அன்பு வேணுமா? அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம். இப்போ சம்டைம் நிறைய பேர் யோசிப்பாங்க, இப்போ யூடியூப்லேயே பார்த்தவரோ நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இங்கே தான் சாப்பிடுவாங்க. எனி டைம் வந்து அவங்களோட வீடு மாதிரி வருவாங்க, போட்டு சாப்பிடுவாங்க போவாங்க. அப்படி அவங்க எல்லோரும் வந்து பழக்கலாம். அப்புறம் வந்து இப்போ வரைக்கும் அப்படித்தான். அதை இப்போ மேலே இன்னும் சொந்தங்களுக்கு நிறைய வேறு அது சந்தோஷம் மாதிரி வந்தால் நான் புரியில் சரி வீட்டு வந்து சாப்பிடுவோங்க. வேலை கூட பரவாயில்ல. என்ன அதில் வேலையை பார்க்கவே மாட்டாங்களா அவங்க, அது பழகிடுச்சு. நானும் இல்லாத சாப்பிடுவேன். கணக்கை போட அப்படிங்கன்னா சரி கணக்கு தான். நீங்கள் சாப்பிடு இல்லையா? கீழே எடுத்து கொடுங்க. எல்லாரும் போட்டு எல்லாரும் போட்டு தாங்கம்மா. அதில் பிரச்சனை இல்லை போடுங்க. நீங்க கணக்கு போடுறோம். நீங்க எல்லாரும் போட்டு போய் நான் இல்லை நான் சாப்பிட்றேனுங்க. தம்பி போட்டு தாங்க ஒன்றா தாங்க. நான் போட்டுருக்கேன் நீ மட்டக்களப்பு ஸ்பெஷல் பிரியாணி அது ஒன்று செய்யாமல் நார்மல் சாப்பிட்றோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. தான் விருப்பம் அது நாங்கள் தான் நடுவில் வந்தாலும் சாப்பிட்றோம். புரியால நல்லா இருக்கு. சரி நான் வைக்கப்பட மாட்டேன். சரி இது என்ன வைக்கப்படுற சாப்பாடு தானே. அடுத்த சுச்சி பேர் வந்துட்டு நாங்கள் உங்கள்கிட்டயே பார்க்குறோம். நாங்கள் எல்லாம் அவங்க அப்புறம் இருந்து பிறகு எல்லாரும் அவங்க அப்படியே மகன் தானே அப்படி மகன் துவங்கிட்டானே. இந்த மகனை சொல்றாரா? என்ன பேர் வச்சிருக்கீங்க? தசாதரன், லிங்காதரன், திவானுதரன், தசாதரன், எல்லாம் தரன். கருணாநிதி, கலாநிதன், சாப்பிட்டீங்களா? டிஃப்ரெண்ட் சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வீட்டை வந்துட்டோம்ன்றாரு. சரி அப்படி ஒன்று அன்பா உபசரித்து கொடுத்தா அது எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆஹா நீங்க பக்கத்துல இருக்கீங்களா? பக்கத்துல நீங்க வார வழியில 12 சிலிண்டு பாத்து நீங்க இந்த பக்கம் இதெல்லாம் அந்த கோயில் அதான் மெயில்ல இருக்குங்க. நான் உள்ள வந்துறேன். நாங்கள் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உங்களோட வீட்டை சாப்பிட்றோம். இப்போ கேள்விப்பட்டு நான் அப்படியே வராண்டு பேண்டெல்லாம் சொல்றாங்க. ஏதோ அப்படி சொந்தங்கள ஏதோ ஒரு விதத்தில் ஈர்க்கப்பட்டாக்கள் நாங்கள். பார்க்க மாட்டேன். நான் இப்போ வேலை இல்லைன்னு சொன்னால் நான் இங்கே மட்டக்களை வந்திருக்கே மாட்டேன். முதல் தரம் தான் மட்டக்களை. நீங்கள் போயில்லையா? ஓகே, உண்மையில வந்து அங்கிள் ஆசைப்பட்ட மாதிரி வந்து எங்களால் முடிஞ்சோ சின்ன சாப்பாடு மட்டக்களப்பு ஸ்பெஷல் அப்படியே நல்லா இருந்தது சாப்பாடு. இருந்தாலும் சந்தோஷம் தெரியல. அதை சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது.
அதான் உண்மையாக ஏதோ ஒன்று மட்டக்களப்பு ஸ்டைலில் கொடுக்கணுன்றது தான். இல்லைன்னா பிரியாணி அண்ணெல்லாம் ஸ்பெஷலாக செய்வார், அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அது மட்டக்களப்பு ஸ்டைலில் இருக்கணும். வீட்டு சாப்பாடு வித்தியாசம் தானே, எவ்வளோ நம்ம இருக்கிறோம் அம்மாடா கையாளோட சமைக்கிற சாப்பாடுன்றது வித்தியாசம். ஸ்பெஷல். நான் சும்மா கலாய்ச்சி நான் நம்ம வந்து சாப்பாடு வெளியே. சரி, உண்மையாக வந்து இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்த்ததுக்கும் இப்போ நேரில் வந்து எங்களோட பழைய பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்ததுக்கும் அப்படி இருக்கு உங்கள்ட்ட? நான் எதிர்பார்த்து வந்தது இதைத்தான் எதிர்பார்த்து வந்தேன்னா, நான் அது எனக்கு அப்படித்தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது அப்படித்தான். 100% நடந்துட்டு இல்லை? 100% இல்லை, உண்மையாக நல்லா தான் எதிர்பார்த்து வந்தது தான். நான் உங்களை நம்பி தான் நான் வந்தேன். நான் கண்டிப்பாக சரியா ஒரு தரம் இல்லாமல் நாங்கள் ஒரு சொந்தத்திட்ட கூட போகாமல் நாங்கள் நீங்கள் ஒரு சொந்தம் இல்லாட்டியும் ஒரு சொந்த மாதிரி நல்ல அதான் யாருன்றே தெரியா யூடியூப் மூலம் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறமா வந்து வந்தேன்டா அதை பயப்படுவாங்க. அதுவும் இதுவரைக்குமே வந்து பெட்டிகுலோ சைட் வந்த அனுபவம் கூட இல்லை. முதல்ல எங்களை நம்பி வந்திருக்காங்க, அதான் வந்து பெரிய விஷயம். அதான் நான் கேட்குற வேலையாக தான். எப்படி ஒரு வேலை இப்போ வீடியோவில் பார்த்தனே உங்களுக்கு எப்படி தோணும், நம்பிக்கொண்டு எப்படி உங்களுக்கு வரும் வந்துருக்கு? நாங்கள் ஒரு வீடியோ பார்த்துருந்தா பரவாயில்லை, நாங்கள் வீடியோ கணக்க பார்த்துருக்கோம். கணக்கு என்றால் நாங்கள் அதை பார்க்குறதே அது எங்களுக்கு ஒரு இதாக போயிட்டு என்னன்னு சொன்னால் அதான் என்ன சொல்லுங்கள், ஒரு ரெண்டு பேரோட கதை கேட்கல தானே தெரியும் ஒரு இதை பற்றி கால்குலேஷன் பண்ணுறானே. 2 பேரோட பழைய இப்போ நீங்கள் 4 வயசுன்னு வேணால் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடியோக்கு மேலே பார்த்துருப்பேன். எல்லாம் பார்த்துருக்கேன். 50 பேரோட நீங்கள் எப்படி பழகுறீங்க, எப்படி கதைக்கிறீங்க. அதான் நான் என்ன கேட்டா, சில பேரோட நம்ம இப்போ ஒரு 2 வருஷம் 1 வருஷம் நேரடியாக இருந்து அவங்களோட பழகினா கூட அவங்கள புரிஞ்சு கொள்ள முடியாது. சில ஆக்களை வீடியோவில் பார்த்து கூட நம்ம அவங்கள நம்பி வரன்றது எல்லாம் இதான் என்ன தான் சொல்கிறேன். பெரிய விஷயமா தானே என்னென்னா வீடியோவில் அவங்க அவ்வளோ எவ்வளோ அனுபவிச்சுக்கலன்றது தான் யோசிக்க நான் எப்படி தோணுது. அதான் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா மூலம் கிடைச்சது வந்து உண்மையிலே எங்களுக்கும் சந்தோஷம். உண்மையாக மனநிறைவாக சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லி. ஸோ இன்னும் நாளைக்கு இன்னைக்கு உண்மையாக நாளைக்கு ஃபுல்லாக நிற்போம். நாளன்னைக்கு உங்கள்தான் இருக்குது. நைட்டு என்ன நான் நைட்டுக்கு எத்தனை மணிக்கு லேட்டாக கொண்டு விட்டாலும் என்ன பிரச்சனை, நீங்கள் திரும்பி வரக்கூடிய மாதிரி கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி என்ன கொண்டு விட்டீங்கன்னா சரி. என்ன கொண்டு விடுறது முக்கியத்தை விட நீங்கள் திரும்பியும் வரணும். இல்லை அது பிரச்சனை, அது அனுபவம் பழகிட்டு அதுக்கேற்ற மாதிரி. அப்போ அங்கேருந்து நீங்கள் இப்போ எத்தனை மணி ட்ராவல் ஃப்ளைன் ட்ராவல்? எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம். நாங்கள் கட்டா டோவாவில் ட்ரான்சிட். இங்கே இப்போ 7 மணி நேரம் 8 மணி நேரம் முடிச்சிருக்கோமே ஏர்போர்ட்டில் இங்கே வர்றது. ஏர்போர்ட்லேருந்து இங்கே மண்டலம் வந்தது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகிட்டு. 7 மணி நேரம் நான் கொழும்புல தானே வந்து கொழும்பு போய் தான் கொழும்புல வந்து வீக்கை பண்ணிட்டு வந்தது எங்களை. சரி, உண்மையிலே வந்து எங்களுக்கும் சந்தோஷம் அங்கே இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆசைப்படலாம், நிறைய பேர் எடுத்து கொள்றதுக்கு கதைச்சிருந்தவங்க வந்து இப்போ வாரமும் 1-2 பேர் மீட் பண்ணுறாங்க. முடிஞ்சால் நாங்கள் இங்கே ரெண்டா ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செஞ்சு தரப்படும். ஒருத்தருமே இல்லாமல் எல்லாம் நம்பி வந்தது. இனி அடுத்த தரம் நீங்கள் வரைக்குள்ள வந்து ஃபேமிலியாக வாங்க. கண்டிப்பாக கட்டாயம் அடுத்த நம்பர் எல்லாரையும் கூட்டி வாங்க, மொத்தம் வந்து 2 ஊரே வாங்க. அது வந்தா இங்கூட தான் நம்பிடணும், வேறு யாரும் இல்லை. எங்கள் வேறு ஒரு தலைமை இல்லை. இப்போ இன்றைக்கு தான் உங்களை தான் நீங்களும் பிறகு 2 பேர் இருந்தால் வேறு பிறகு நம்பி தான் வந்தேன். அதுவும் ஓரளவுக்கு மாறி வேலை பிறகு அன்னைக்கு இப்போ பிறகு இல்லை, ஆள் வந்து வெளியில் வைத்தார். இப்போ வருவார், திரும்ப அப்படியே மாறி ஓடிக்கொண்டிருக்கோம். ஓகே, உண்மையிலே எனக்கு எந்த குறையும் இல்லை, சொல்கிறது கொண்டும் இல்லை. அப்படி ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லலாம் நீங்கள் பிரச்சனை. இப்போ நாங்கள் கோவிப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிட்டு இல்லை. அதான் இது அண்ணன் வீடியோ பார்க்குறேன். நீங்கள் 12 வீடியோ பார்க்குறேன். அதான் வந்தோடனே வந்து இது செஞ்சவங்க வந்து அது நிறைய தர. இப்போ எப்படி சொல்கிறேன், நான் என்ன காட்டுறவங்க எல்லாம் சொல்கிறாங்க அண்ணோட வீடியோ பார்க்க வேண்டியது அந்த பழைய சமையல் வீடியோக்கள் அப்படின்ற மாதிரி. அண்ணாவை உங்களோட வீடியோவில் தெரியும், உங்களோட வீடியோவில் இவர் அண்ணாண்டு தெரியும். அப்போ அண்ணா சுச்சி போடைக்கெல்லாம் அட வேறு மட்டும் சரி, அதையும் நாங்கள் சரி பார்க்குறதானே, அதே பார்ப்போம். சமையல் எல்லாம் போடுவார், காட்டுக்குள்ளே எல்லாம் போய் சமைச்சது. எந்த டைம் நீங்கள் இப்போ அந்த பார்ப்பீங்க வந்து வேலை முடிஞ்சு வந்த பிறகு? நாங்கள் ஒரு 5 மணி அங்கத்து டைம், ஒரு 5 மணிக்கு நான் வேலையால் வந்துட்டு சின்ன குட்டி தூக்கம் போட்டுட்டு கிளம்பி ஒரு 5 மணிக்கு தெரியும். அப்படி 5 மணினா உங்களுக்கு 8:30 8:30 தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம். அப்போ பார்ப்போம். அப்படியும் வேறு மட்டும் சொன்னால் சென்னை இதில் 5-10 நிமிஷம் லேட்டாக வரும். ஆனால் நானும் ஓகே. எங்கட மகள்கிட்ட அவள் பார்த்தோன்னே பார்ப்பேன். அவள் டெலிஃபோனில் பார்ப்பா. அப்போ பிரோகாந்தி நான் வீடியோ போட்டு நான் பார்க்கலையான்ட்டு அதை நான் தனியாகவும் பார்க்கக்கூடாது சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் பார்க்கணுன்னா வேறு டிவியை வேறு ப்ரோக்ராம் பாருங்க, நாங்கள் பிறகு எல்லாம் முடிச்சு போட்டு எல்லாம் ஒன்றா இருந்து பார்ப்போம்னு சொல்லிடணும். நன்றி. உண்மையிலே எவ்வளோ ரசிச்சு வீடியோ பார்க்குறது.
சந்தோஷம். நீங்கள் மடத்தை அதே மற்ற ஜுச்சி பார்க்கல நான் குறை சொல்ல வேண்டும் உண்டு, இதில் ஒன்றும் இல்லை. ஆக்களை மதிச்சு நல்ல இதாக பழகிக்கல எங்களை பிள்ளைகளுக்கும் அதை பிடிக்கும். அதான் பிடிக்கும் கண்டிப்பாக. சந்தோஷம். அந்த வகையில் எங்களை பிடிச்சிருக்கின்றது வந்து வீடியோவில் சின்ன ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான பிள்ளை விட்டால் நமக்கு தெரியும் என்ன ஒரு ஆள் பார்க்கக்குள்ள வீடியோவில் அது வெளியே தெரியும் அவங்களுக்கு நடிக்கல. அந்த ஒரு அன்பு நான் நினைக்கிறது. இப்போ எப்பயாச்சும் இருந்து ஒரு வீடியோ செய்கிறேன்டா பிரச்சனை இல்லை, ஏதாவது நடித்து செய்யலாம். ஆனால் டெய்லி செஞ்சு கொண்டிருக்கிறது வந்து நடிக்கல, என்னோட ரியலாக அப்படியே வந்தோண்டே இருக்கும். மற்றபடி என்ன சொல்கிறது, சில விஷயங்களை கனவேர் அப்படி இப்படிலாம் சொல்லி வந்தான் ஜூச்சி பரண்டா காலில் ராமா அது இதெல்லாம் சொல்லி வந்ததுன்னா நான் 100 விதத்துக்கு எனக்கு நான் செய்த உதவியை 5% சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் 1 லட்சம் ரூபா காசு கூடன்னு சொல்லி சில 1,15,000 ரூபா அனுப்பியிருந்தா கூட அவங்க அந்த 1,500 எடுத்துகிட்டு கொடுக்கலாம், 1 லட்சத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த கொண்டே அவ்வளோத்தையும் கொடுப்பாங்க. அதுதான் எனக்கு அந்த என்னென்னு சொல்கிறது இல்லை. அப்படி யாரும் சொல்லுவாங்க சில டைம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் எடுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் முடிஞ்சளவு தண்டிப்போம், இல்லை அதை அப்படி கொடுக்கப்படும்னு சொல்லி அதை தாண்டி தான் செஞ்சாங்கன்னா செய்வோம். அந்த வகையிலும் உண்மையிலே வந்து அவங்களெல்லாம் அவங்களை தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய இந்த கோட்ஸ் பிரச்சனை போன டைம்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வந்து. அது உண்மையிலே வந்து இந்த இடத்துல சொல்லணும். அதையும் எங்களுக்கு நேரில் பார்க்க கிடைச்சது வந்து சந்தோஷமாகலாம். வந்து நாங்களும் அவங்களும் எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் நினைப்போம். எங்களை சொந்தமாக மதித்து நிறைய விஷயம் எங்களுக்காக பண்ணக்குள்ளேயும் வந்து இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்டையும் இந்த மைக்கோ இல்லை இந்த ஃபோனோ ஒன்றுமே இருந்தது. எல்லாமே வந்து அவங்கள தான் வீடியோ பார்க்குறவங்க தான் அவங்கள்ட்ட ஒரு ஹிப்டாக வந்து தந்தவங்க. அது நாங்கள் கேட்கையில் அவங்களா பண்ணினது. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி. எப்படா இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்க வந்து கிடைச்சா சந்தோஷம் மாதிரி. அப்படியானவங்களை நாங்களும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஸோ அந்த சந்தோஷம். நிறைய உறவுகளை நம்ம இதான் சொல்கிறேன்டா. உதாரணத்துக்கு ஒரு பிரயாணம் போகிற வேண்டிய பஸ்ஸில் அதில் நிறைய பேர் சந்திப்போம். நம்ம இவங்கையும் வேறு தூரடங்களுக்கு போகலையும் அப்படி நிறைய பேர் சந்திப்போம். வாழ்க்கையில் அதெல்லாம் சில மெமரிஸாக இருக்கும், மறக்க முடியாமல் இருக்கும். சந்திச்சு ஆக்கள் நம்ம ஞாபகங்களை விட்டு போவாங்க நம்மளுக்குள்ளே. அதே மாதிரி இப்படியான உறவுகள் நம்ம கிடைச்சது. இப்போ நம்ம போகலையும் என்ன கொஞ்சம் காலம் வாழ போகிறோம் நம்மளோட வாழ்க்கை. இப்படியான உறவு கிடைச்சது கிஃப்ட் தான் நம்மளுக்கு உண்மையாக சொல்லக்கூடாது. நம்ம ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குலாம் வாழுவோம். நம்ம அதை தாண்டி ஒரு பரந்தளவில் நம்மளுக்கு இவ்வளோ நம்மளை நேசிக்கிற உறவு கிடைச்சது. என்னடி சொல்கிறது, கடவுள் நான் சொல்லுவேன். அதான் வெறும் கிடைக்க போகுது அந்த சொந்தங்கள் கிடைக்கும் சந்தோஷமாக நம்ம அந்த வாழ்க்கையை கொண்டு வரோம். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது வாழ்க்கையில் நமக்கு? வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. நான் அடுத்த கட்டமாக என்னென்னா இப்போ உங்களோட பிரச்சனை இருந்து நீங்கள் திருப்பி இன்னும் இதை கேள்வி செய்தால் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை கேள்வி வீடியோ செய்தீங்கன்னா எவ்வளோ சனங்கள் இருக்கணும், என்ன பெற்றுக்கொள்றதுக்கான கஷ்டப்பட்ட சனங்கள் இருக்கணும், செய்கிறதுக்கு ஆக்களும் இருக்கணும், அதை கொண்டு போய் கொடுக்குறதுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அதை தடை பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நல்ல பிரச்சனையாக இருக்குது. அது சட்டபூர்வமாக போய்கொண்டிருக்கு. கண்டிப்பாக செஞ்சால் நாங்கள் நல்லா வந்து செய்வோம். உங்களும் மாதிரி ஆக்களுடைய சப்போர்ட்டால் கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்வோம். உண்மையாக இன்னும் ஒரு நாள் எங்களோட நிற்பார். முக்கியமாக அவர் வந்ததே 2 நாள் எங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எங்களை பார்க்கணும், மடங்களுக்கு வரணும்னு சொல்லி தான். அந்த வகையில் உண்மையிலே எங்களுக்கும் சந்தோஷம். ஸோ உண்மையாக வந்து இன்றைய நாள் வந்து நிறைய வர போகுது. இதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துக்கொண்டு வந்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக வந்து அவங்களோட பிள்ளைகள் வீடியோ பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் இவ்வளோ ரசித்து வந்து வீடியோ பார்க்குறது வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து மறக்க மாட்டோம். நீங்கள் அடுத்த முறை வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட சேர்ந்து வாங்கோ. வேறு என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியலை. ஸோ இவ்வளோ நேரம் வந்து வீடியோ பார்த்துக்கொண்டு எல்லாருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திருக்கோம். ஓகே, பாய்.